ஒரு வித்தியாசமான அசாதாரண காலநிலை தான் நிலவி கொண்டிருக்குது. ஒரு ஆள் இப்பதான் அந்த படகு மீட்டு கொண்டிருக்கிற கடல் கொந்தளிப்பதான் இருக்குது. வானத்தை பாருங்க, அப்படி கருமேகமா இருக்குது. படம் கொண்டு தாண்டி இருக்கு பாருங்க. உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் கொழும்புத்துறை என்ற கடலோர கிராமத்தில் கொண்டிருக்கிறேன். கடுமையான காற்று வீசி கொண்டிருக்குது. படகுகள் எல்லாம் உடைஞ்சு கடலுக்கு மூழ்கி கொண்டிருக்கு. கடல் கொந்தளிச்சு கொண்டிருக்குது. இந்த இடத்துல படகுகள் எல்லாம் ஆடிக்கொண்டுதான் இருக்கு, ஆடியா செஞ்சு கொண்டிருக்குது. அதுல ஒரு படகு நல்லா கரைக்கு வருது பாருங்க. அதிக அளவிலான தண்ணி இந்த ரோட்டில் அடிச்சு ரோட்டெல்லாம் வெள்ளமா நிக்குது பாருங்க. தண்ணி நிக்குது. இந்த கடல் பாசிகள் கூட அதுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ரோட்டுக்கு கொண்டிருக்கு. அந்த காட்சியை தான் வர நீளமா கன தூரம் பாருங்க. இந்த வார வாகனங்கள் எல்லாம் அதை தாண்டி தான் கொண்டிருக்கு. இந்த இடம் முழுக்க அப்படியே இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்ப்போம். ஒரு வித்தியாசமான அசாதாரண காலநிலை தான் நிலவி கொண்டிருக்குது. இப்படி நெடுக இருக்காது எல்லா நேரத்திலையும். எங்கேன்னு சொன்ன யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கால உங்களுக்கு தெரியும் பாசகூர், இங்கால கொழும்புத்துறை, அந்த கொழும்புத்துறை வீதியில் தான் இப்படி இருக்குது. இந்த வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போடுற மாதிரி கடல் தண்ணி தான் இப்படி வந்திருக்குது. கடல் கொந்தளிச்சு இந்த இடத்துக்கு தண்ணி வந்திருக்குது. எப்படி கண்டு பாருங்க. கடற்கரையில வெறும் ரஜிமம் தான் இருக்கு பாருங்க. அவ்வளோத்துக்கு இந்த கடலின் கொந்தளிச்சு இந்த தாக்கம் இப்படி நிலைமையை கொண்டுடாக்கு. மற்ற போட்டுகளையும் பாதுகாக்க வேணும். உங்களுடைய உறவினர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்களுக்கு தெரிய வேணும்னு சொன்னா நீங்க கடலோட சம்பந்தப்பட்டார்கள் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா மீதி இருக்கிற படகுகளையும் காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கடலோரத்துல அரிப்பை தடுக்கிறாங்க இந்த சவுக்கு மரங்கள் நட்டை. இதுகள்லாம் முட்டாஞ்சி அந்த சவுக்கு மரத்துக்கு கட்டப்பட்ட அதெல்லாம் முட்டாஞ்சி கிடக்குது. எல்லாம் காற்றோட கொண்டு அடிச்சு எல்லாம் மோதி அப்படி கிடக்குது. இந்த கடலுக்கு இருக்கிற கொட்டைகள் கூட சிலது அந்த பரநாட்டு சொல்லி அந்த காப்பரம்னாக அந்த தொழிலுக்காக இருந்த அந்த அதுகளும் கூட உடைஞ்சுதான் சிலது உடஞ்சிருக்கு. இங்கே மாக்குடி மாதிரி இருக்கு. இந்த மாலை வேளையில இப்படி ஒரு கடலை வானத்தை பாருங்க, அப்படி கருமேகமா இருக்குது. இன்னும் இந்த இடத்துல கடுமையான காற்றும் மழைகள் இன்னும் சூறாவளி போல அப்படியான காலநிலைகள் மாற்றங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குது. அதனால அந்த மீதி இருக்கிற படகுகள் எல்லாம் காப்பாற்ற வேணும். பாருங்க, ஒரு படகு ஒன்று தாண்டி இருக்கு பாருங்க. படகெல்லாம் தாழ்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது. தொடர்ந்தும் இப்படியே இருந்ததுன்னு சொன்னா பாருங்க, படகு மூழ்கி இருக்கு. ஒரு படகு உண்டு. பல பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த விஷயம். இந்த இடத்துல எப்படின்னு சொல்லி இந்த மீதி படகும் சில போல மூழ்கிடும். இப்படி ஒரு காலையில திடீரென்று தான் இடம் போயிட்டு இருக்குது. அப்ப சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியணும்னு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பொழுதுதான் இந்த பகுதியில இருக்கிற சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். பாருங்க, ஒரு மண்ணை போட்டு அப்படி தலைகளா பிராண்டு இருக்குது. அதை விட இன்னொரு படம் கொண்டு மூழ்கி கொண்டிருக்குது. திடீர் காலையில மாற்றத்தினால்தான் இப்படி இருக்கு பாருங்க. நாங்களும் இந்த இடத்துல நிக்கிறது கொஞ்சம் சேஃப்டிக்கு இல்லாம தான் இருக்கும். என்ன சொன்னா தண்ணி அடிச்சு எங்களுக்கு பறந்து இருக்குது. நிலையெல்லாம் இருக்கு பாருங்க. தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி இந்த போனுக்கு எல்லாம் பறக்குது. இந்த காட்சியில பதிவு செய்து காட்டுறோம்னு சொல்லி பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு இந்த இடத்தால. கடல் அந்த கட்டில தண்ணியால் மோதி கொண்டிருக்கு. தண்ணியாட்டு பாருங்க, ஒரு மேகமூட்டமா தான் இருக்கு. காலநிலை வித்தியாசமான காலநிலையா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலான தண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி இதுல ரோட்டில் வெள்ளம் அடிக்குது தண்ணி. இந்த வாகனங்கள் வீதியால போடுறதெல்லாம் வேகமா போய்கொண்டிருக்குது. கடும் காற்றில் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் இந்த காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆடியா செஞ்சு கொண்டிருக்குது. இந்த வீதிகள் எல்லாரும் பாருங்க. இங்கால இந்த போட்டு கடல் கொந்தளிப்பதான் இருக்குது. கொழும்புத்துறை கடல். அங்கால அந்த துறைமுகம் இருக்கு பாருங்க. இந்த இடங்கள் எல்லா இடத்துலயும் ஒப்புதான் இருக்குது. அப்படி இருக்கு பாருங்க. நான் அங்கால போய் உங்களுக்கு காட்டுறேன். கடலுக்கு போய் இப்படி திடீர்னு இந்த காலநிலை மாற்றம் பாருங்க. நடந்து போக கூட தண்ணி பறந்து கொண்டிருக்கு. தண்ணி அடிச்சு கொண்டிருக்கு கட்டு வழி எல்லாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன மாதிரி எல்லாமே சொல்லி ரோட்டில் எல்லாம் தண்ணி இருக்கு. சரியா அடிச்சு பறக்குது. சரியா கடும் காட்சி வீசி கொண்டிருக்குது. உங்களுக்கே தெரியும். நான் கதைக்கிற கூட சில வேலை கேட்காம இருக்கலாம். மீதி இருக்கிற அந்த படகுகளும் தெரிஞ்சாக்கள் சம்பந்தப்பட்டாக்கள் முறைஞ்சு விழுந்திருக்கிறது தெரியுது.
விரைவாக போய்கிட்டு பயணிக்கிற வாகனங்கள் எல்லாம் விரைவாக போய்கிட்டு பாருங்க அந்த வந்து கொண்டிருக்கிற இதுகள் எல்லாம் தொடர்ந்து படகு இருக்கிற தண்ணியில சில மீன்களும் வந்து இருக்கு பாருங்க. தண்ணியில பறந்து சில மீன்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கடல்ல இருக்கிற சிறிய மீன்கள் எல்லாம் இந்த ரோட்ல பறந்து இருக்கு. அதுல ஒரு கடுமையான காற்று வீசி கொண்டிருக்குது. கொந்தளிப்பா இருக்கு வேற. பாருங்க இந்த இடமெல்லாம் இருக்கிறது அப்படியெல்லாம் தண்ணியெல்லாம் நிற்கிறது. தண்ணியெல்லாம் நாட்டு இருக்கு. படகெல்லாம் கவுட்டு வச்சிருக்கு பாரு. இழுத்து கவுட்டு வச்சிருக்கு நம்ம இல்ல பள்ளிகள் எல்லாம் பாருங்க. சில வலைகள் எல்லாம் பள்ளி எடுத்துருக்கு. கொந்தளிப்பா இருக்கிறதாலையும் பாதுகாப்பா கொண்டு வந்து இங்கே எடுத்து விட்டுருக்கணும். கடல் இப்படி இருக்கிறது இல்லை ஒரு நாளும். சீசன்ல எப்படியான அந்த காலநிலை மாற்றம் மட்டும் திடீரென்று வந்ததுனால இப்படி கிடக்குது பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா சிதறி கொடுக்கப்பட்டு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தெரிந்த உறுப்பினர்கள் இந்த கடலோர சம்பந்தப்பட்டார்கள் இருந்தா அதை நிகழ்ச்சி ஆவணங்கள் மூலமாக தெரியும். தெரிஞ்சிருக்கும் இந்த படங்கள் எல்லாம் பெரிய காலையில சாதாரணமாக இருந்தாரு. ஆனால் இந்த இடத்துல குடியிருக்கிறது பாருங்க. முழுக்க
வந்து அதுல தண்ணி வந்து அடிச்சு அடிச்சு ரோட்டுக்கெல்லாம் தண்ணி வந்துடுது. வந்து இது அப்படி நாளைக்கு இருக்கும் இப்போது நிலவரப்படி இந்த இடம் முழுவதுமே இப்படியான ஒரு காலநிலை இருக்குது. இன்னும் காற்று கூட்டி கொண்டு தான் இருக்குது சூழல்ல. தெரியும் தான் இதெல்லாம் பாருங்க. இப்பதான் வந்து அரைஞ்சு வந்து இந்த மீதி இருக்கிற வேலைகள் படகுகளை மீட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஒரு ஆள் வந்து இப்பதான் வந்து அந்த படகை மீட்டு கொண்டிருக்கிறேன். இறங்கி உள்ளுக்கு கிடக்கிறதெல்லாம் பாதுகாப்பாக வச்சு இந்த வேலைகளை எல்லாம் உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த சூழல்ல. பாருங்க, அதில் ஒரு ஆள் போய் பெரிய கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ள வேலைகள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்.